நிலமோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடியை சேலம் சிறைக்கு கொண்டு செல்ல போலீசார் முடிவு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரத்தில் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு சொந்தமான 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை தனது உறவினர்களுக்கு மிரட்டி வாங்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி புதனன்று கைது செய்யப்பட்டார். திண்டிவனம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பொன்முடி கடலூர் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். கடலூர் சிறையில் இடமில்லாததால் அங்கிருந்து சேலம் சிறைக்கு பொன்முடியை அழைத்துச் செல்ல போலீசார் முயற்சித்தனர். ஆனால் நீதிமன்ற உத்தரவின்படி கடலூர் சிறையில்தான் இருப்பேன் என்றும் சேலம் சிறைக்கு செல்ல மாட்டேன் என்று போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் பொன்முடி. கடலூர் சிறையில் இடமில்லை என்று போலீசார் எழுதி கொடுத்தால் சேலம் சிறைக்கு செல்லவும் தயார் என்று பொன்முடி கூறியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இடம் இல்லைன்னு சொன்னாக்கா ரைட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரவுண்ட் ஐ அக்ரி. ஆனா எனக்கு இடம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நாளைக்கு வரவன கேப்பருக்கு வரல அட்மிட் பண்ண முடியுமா? ஐ வில் கோ டு தி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அந்த மாதிரி எழுதி கொடுத்தோம். எழுதி கொடுத்தா நான் போறேன். ஆன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரவுண்ட்ஸ் ஜெனரலா எழுதி கொடுத்தா என்ன அர்த்தம்? வேணும்னே பழி வாங்கணும்னே எனக்கு அங்க மேஜிஸ்ட்ரேட்ல வாங்கின அந்த ஆர்டரையே கேன்சல் பண்ணி நீங்க மறுபடியும் சேலத்துக்கு போன்னு சொன்னா நான் போறதா இல்ல, செத்தால இங்கே சாவ போறேன். அதுதான் முடிவு. 2 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு போலீசார் பொன்முடியை கடலூர் சிறையிலேயே அடைத்தனர்.